Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேத்து தமிழக உச்சி கழகத்தின் இரண்டாவது மாநாடு எப்படி சார் இருந்தது? பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம், வெங்க வயல் பேசி வெடித்தது ஒரு சிங்கம். தில்லு தில்லுதா விஜய்க்கு தில்லுதா, அல்லு அல்லுதா அரசியல் அல்லுதா. நொந்து போயிருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு புது கிரேட் உருவாக்குற இடம் தான் நேத்து நடந்த ட்ரேட் சென்டர்ல நடந்த திரு விஜய் அவர்களின் மீட்டிங். சினிமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்களே. விஜய் அவர்கள் ஒரு நடிகரா பார்த்தனாலதான் அவர் இன்னும் அதுல இருந்து அவர் வெளியே கொண்டு வருவாங்க. ஏன் வெளியே வரணும்? நாங்க அப்படிதான் பேசுவோம். பவன் மரியா சார். ஆமாங்க, அவர் வந்து பவன் கல்யாணி, இது கோல்டு கல்யாணி. இது ரஞ்சித் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ இல்ல அதை அதெல்லாம் குழந்தை பசங்க. நீங்க நம்ம பெரிய அப்கிரேட் ஏங்க, ட்ரேட் சென்டர் கிரேடே ஏறிடுச்சுங்க. நீங்க போய் குழந்தைங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. பா ரஞ்சித், நான் திருப்பி அடிப்பேன், நான் கால் மேல கால் போடுவேன்டா. இதுக்கும் அப்படி நீங்க போய் படிடான்றதுக்கு என்னங்க வித்தியாசம்? கால் மேல கால் போடுவேன்னு சொல்றதுக்காக படிக்க வேணாம்லாம் யாரும் சொல்லல. இல்லங்க, படத்தோட கண்டென்ட் ஒருத்தன் படிச்சான் ஜெயிச்சான், அவனுக்கு உள்ள பிரச்சனை ஒரு படம் சொல்லுங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்ச வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. சுட சுட நிறைய தகவல்களோட நாங்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்குன்றத விட தமிழ்நாடு மிக சிறப்பா இருக்கு. நேத்து திரு விஜய் அவர்களின் பேச்சு ஓகே ஒரு கேப்டனை திருப்பி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஓ, ஏன்னா துணிச்சல்லாம் சமீபத்துல வந்து, அதாவது வெறும் துணிச்சல்னா சீமான் கூட பேசுவாப்ல, நான் கூட பேசுவேன். அது துணிச்சல் இல்ல. மக்கள் சக்தியோட துணிச்சலா பேசணும். மக்கள் பின்னாடி நிக்கணும். இன்னைக்கு அவர் பின்னாடி இளைஞர்களே ஒரு 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. நான் எங்க போனாலும் ஜஸ்ட் நம்மள தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா லேடிஸும் சொல்ற வார்த்தை, சார் எங்க ஓட்டு இந்த வாட்டி விஜய் சாருக்கு தான். ஓகே. இப்ப நேத்து கூட நான் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள ஒரு நம்ம வீட்டுக்காக போயிருந்தேன். அதுல அந்த அம்மாவா கேட்டு சொல்லுது, எங்க ஓட்டு ஃபுல்லா விஜய் சார் தான் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் சக்தியோட இருக்கிறவன் துணிச்சலா பேசினாதான் அது மாற்றத்தை கொண்டு வரும். நான் பேசி சீமான் பேசினால மாற்றத்தை கொண்டு வராது. மாற்றம் ஏமாற்றத்திலே நிற்கும். அதனால மக்கள் சக்தியோடு இருக்கும் திரு விஜய் அவர்கள் துணிச்சலாக மேலையும் எழுத்தாரு, கீழே எழுத்தாரு, நடுவுலையும் எழுத்தாரு. நடுவுல யார் தெரியல? யாரு சார்? தொல் திருமாவளவன். சரி, ஏன்னா பிரிட்ஜ் அவர் தானே. அதனால அவரையும் எழுத்தாரு. எழுத்ததுன்னா சும்மா போற போக்குல எதிர்க்கல. அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஏங்க, எல்லோரும் கொண்டாடுவோம் அம்பேத்கர் பெயரை சொல்லி, நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, இளைஞர்கள் வாழ்வை எண்ணி, எல்லாரும் தானே கொண்டாடணும் அம்பேத்கரை. அப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிருக்காருங்க. நான் போற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆகட்டும், எங்க போனாலும் அம்பேத்கரோட போட்டோ தான் இருக்கு. காந்தி போட்டோ இல்ல. இப்போ இவரை தான் வழிபடுறாங்க. ஏன்னா அந்த நன்றி உணர்வு. சோ அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை வந்து இது பண்ண போகும்போது திரு தொல் திருமாவளவன் வந்திருக்கணும். என்ன வா பாத்துக்கலான்றது. ஏங்க, சிறுத்தை கட்சி தானே நீங்க? சிறுத்தை தானே? சிறுத்தை பயப்படலாமா? சிறுத்தை சதறலாமா? எகிர வேணா சிறுத்தை. நான் போவேன்னு சொல்லிட்டு வாங்க, என்னதான் பண்ணிடுவாங்க பாப்போம். இந்த விஜயோட கர்ஜனிக்கு என்ன காரணம் சார்? என்ன ஆக்ரோஷம்? ஏன் அது? அதான் இப்போ அது எனக்கு மட்டும் இல்ல, நேத்து தமிழகத்துல நிறைய பேர் சோசியல் மீடியால பாக்குறேன், ரொம்ப குஷியானாங்க. குஷி ஆனந்த் எப்படி வந்து புஷி ஆனந்த் கூட இருக்க மாதிரி இப்போ ஒரு குஷி வந்து எல்லாரும் கூட வந்துருச்சு. திரு விஜய் அவர்கள் ஒரு பாட்டுல இருந்து வழக்கம் போல அவரை பாராட்டுவோம். ஓகே. பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம், பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம், வெங்க வயல் பேசி எழுத்தது ஒரு சிங்கம். பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம், வெங்க வயல் பேசி வெடித்தது ஒரு சிங்கம். தில்லு தில்லுதா விஜய்க்கு தில்லுதா, அல்லு அல்லுதா அரசியல் அல்லுதா. வாரிசு பேசும் அனைவரும் அல்லுதா 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 அனைவரும் அல்லுதா. பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம், வெங்க வயல் பேசி வெளுத்தது ஒரு சிங்கம். சிறப்பு. எப்பவுமே இந்த இசையோட தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாமா, இது அவரு கூட ஒட்டுறதுக்கான பசை இல்ல. இது வந்து நான் உள்ள இருந்து வர இசை. நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்மளோட முதல் நேர்காணலே சொல்லிட்டேன், விஜய்க்காக நீங்க என்னைக்கு பேச தொடங்கினீங்களோ அன்னையில இருந்து அங்க இருந்து ஒரு செய்தி தொடர்பாளராகவே நீங்க மாறிட்டு இருக்கீங்க. தப்பு இல்ல. சரி, எனக்கு என்னன்னா மாற்றம் வரணும். அந்த மாற்றத்துக்கு ஒரு தில்லான ஆள் வரணும்.
மக்களுக்கு பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒழுக்கம் இருக்கணும். முதல்ல ஒழுக்கம் இருக்கணும். என்னப்பா விஜய் சார் கிட்ட என்னத்த ஒழுக்கத்தை பார்த்துட்ட அப்படின்னா, படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் தராரு. எனக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஒரு தலைவன் வரணும். ஏன்னா இன்னைக்கு 7வது படிக்கிற பையன்ல இருந்து எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டான். அது நம்ம வந்து ஆளும் அரசியலை மட்டும் சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? மொபைல் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கை இல்ல. உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அப்படின்னும் போது இத கட்டுப்படுத்தி அவர்களை தசை திருப்பணும். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? ஏன் அம்பேத்கரை கையில் எடுக்கிறாரு? இப்போ தொல் திருமாவளவன் வராரு அப்படின்ன உடனே திரு விஜய் வந்து வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. இப்போ சப்போஸ் விஜய் சார் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா தொல் திருமாவளவன் வந்திருப்பாரு. ஆனால் திரு அம்பேத்கர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குல்ல, அவர் சண்டைக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கலங்க. அவர் அறிவு தான். உன் அறிவை நீ வளர்த்துக்கோ, ஆலமரத்துக்கு சமம் உன்னுடைய கல்வி அறிவுன்றாரு. ஓகேங்களா? சோ அப்போ அப்படி ஒரு தலைவனை முன்னிறுத்தி ஒரு ஸ்டெப் எடுத்து வராருன்னா இவர் எதிர்காலத்தில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவார், கல்வியை மூலதனமாக ஆக்குவார். இதுதான் என்னுடைய இது. சோ அப்படிப்பட்ட ஒருவர், எப்படி நான் ரஜினி சார் வந்தா ஆன்மீகம் வரும்னு நினைச்சனோ, இவர் வந்தா ஒரு நல்ல கல்வி வந்துடும். கல்வி வந்துட்டாலே போதுங்க. வெள்ளைக்காரர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கு 8 வயசு வரைக்கும் இது பண்ண மாட்டாங்க, பசங்களை வந்து பிரஷர் கொடுக்க மாட்டாங்க. ஜப்பானோடைய சொல்றேன் நான், ஜப்பான் சைனாலலாம் 8 வயசு வரைக்கும் குழந்தைங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. பேக்கே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜாலியா இருப்பாங்க, வருவாங்க, தூங்குவாங்க. 8 வயசு வரைக்கும் அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. 8 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த 8 வயசுல நீங்க அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் மாதிரியே மூடு இருக்காது, ஒரு வீட்டுக்கு போற மூடு தான் இருக்கும், பார்க்குக்கு போற மூடு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை இன்வால்மெண்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் ஒரு ஜப்பான்ல ஒரு வீடியோ பாக்குறேன், குழந்தைங்களை தூங்குது, இது கிளாஸ் ரூம்ல. அதுங்களை என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ வெல்க்கு கொண்டு வராங்க, அவங்க மைண்ட் செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிச்சதுல அவங்கள இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஈஸியா பெரிய லெவல்ல வருது. அப்போ ஒரு நாடோட வளர்ச்சியை ஜப்பான் வந்துங்க 45ல குண்டு போடுறான், குண்டு போட்டு அந்த நாடே நாசமாகுது. அப்போ அமெரிக்கா ஒரு கையெழுத்து கேட்கறான். என்ன கையெழுத்து கேட்கறான்னா, நீ ராணுவம் வச்சுக்கூடாதுன்னு சொல்றான். இன்னைக்கு ஆக்சுவலி ராணுவம் கிடையாது தெரியுமா? ஜப்பானுக்கு ராணுவம் கிடையாது, அவங்களும் வேற வழி இல்லாம கையெழுத்து போடுறாங்க. அவங்களுக்கும் கிடையாது, பிரான்ஸும் வந்து தள்ளி வச்சிட்டாங்க, ஜெர்மனி. எதனாலன்னா முடியல அவங்களால ஆஃப்டர் ஹிட்லர். இங்க என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க கல்வியில போக்கஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன ஊரு, நிறைய அடிக்கடிக்கு சின்ன நாடு, பாதிப்புகளை சந்திக்கிற நாடு. ஆனா திருப்பி திருப்பி ஏன் எந்திரிக்க தெரியுமா? கல்வி. அப்போ ஒரு நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் கலாச்சாரத்தையும் கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வெறும் படிச்சுட்டா வந்து கிரிமினல் ஆயிடுவான். கலாச்சாரம் கத்துக் கொடுக்கணும். பெரியவங்களை மதிங்க. ஜப்பான்ல எல்லாம் பெரியவங்களை பார்த்தா இப்படியே வணக்கம் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு அவ்வளவு மரியாதை. இங்கெல்லாம் யாருக்கு ஏதாவது மரியாதை தராங்களா? வாத்தியாருங்கெல்லாம் பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து. சோ அதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும். சரி, அப்போ எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவன் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல குழந்தைங்களை, சில்ட்ரன்ஸ, இளைஞர்களை கையில எடுத்துட்டோம்னா இந்த நாட்டை இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நாடா மாத்திடலாம். அதற்கான தலைவனாக திரு விஜய் வந்து விட்டார் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அம்பேத்கரை கையில் எடுத்தது ஐ எம் சோ ஹாப்பி. சரி, இப்ப நேத்து தமிழக உச்சி கழகத்தின் 2வது மாநாடு எப்படி சார் இருந்தது? அதிரி புதிரி தானே, பாஞ்சது ஒரு சிங்கம் தானே. மாநாடாக தான் பார்க்கலாம். அது இல்ல என்னன்னாங்க, அவர்கிட்ட ஒரு தீர்க்கம் பார்த்தேன் நாங்க. நேத்து நான் பேசும்போது பார்த்தேன். அதே மாதிரி அந்த அவரு இன்னொருத்தர் பேசுறாரு இல்லையா, அவர் பேசும்போதும் பிசிக கட்சியில இருந்து வந்திருந்தார் இல்லையா, அவர் பேசும்போதும் இவர் அப்சர்வ் பண்றதெல்லாம் பாருங்க, பயங்கர அப்சர்வ் பண்றாரு. ஓகேங்களா? போற போக்குல ஒரு அரசியல் பண்ணல. அவரு போற போக்குல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு லேசியா இருப்பாங்க, நமக்கு கரெக்டான மரியாதை வந்துருச்சான்னு பார்ப்பாங்க, இதுலயே தான் மைண்ட் இருக்கும். ஆனா அவர் வந்து அவ்வளோ அப்சர்வ் பண்றாரு. ஓகே, கிரௌட் எதுக்கு கிளாப் பண்ணுது, எதுக்கு இது பண்ணுது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. சோ அப்ப என்னன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு நிதானத்துக்குரிய தலைவன் தான், ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அது நிச்சயமாக எதிர்காலத்தில் மாநாடுல அவர் பேசுனது எப்படி வந்து ஒரு ஹைலைட்டா, விழுப்புரம் வந்து ஒரு புது இதுவா விஜய், இந்த தெருவை வி தெரு விஜய் தெருவா மாறுச்சு இல்லையா அவருடைய பேச்சு. வீசாலை நேத்து வந்து சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்க ட்ரேட் சென்டர்ல தான் இது நடந்தது. நொந்து போயிருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு புது கிரேடு உருவாக்குற இடம் தான் நேத்து நடந்த ட்ரேட் சென்டர்ல நடந்த திரு விஜய் அவர்களின் மீட்டிங். எப்படி விழுப்புரம் ஒரு விழிப்புணர்வை தந்ததோ அரசியலில், அதை போலவே நந்தம்பாக்கத்தில் நடந்த ட்ரேட் சென்டர் ஒரு கிரேடை
தமிழக மக்களுக்கு திரு விஜய் அவர்களின் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தரும். எப்பவுமேங்க நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ திரு விஜய் அவர்கள் பீக்ல இருக்காரு, தூக்கி போட்டு வராரு. வந்தவருக்கு பெரிய கேள்வி என்னன்னா, அப்ப வந்து என்னப்பா பண்ண போற, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போக போறியான்னா எடுத்தவன அடிதான் அப்படின்னா தான் நீங்க வந்ததுல அர்த்தம். அந்த கேமை கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டிலையும் சென்ட்ரலையும் சாடினாரு, ஸ்டேட்டையும் சாடினாரு. இந்த முதல்ல ஒரு அம்பேத்கர்னு ஒரு மாபெரும் மனிதருக்கு நீங்க மரியாதை செலுத்த கூட வர முடியாத அளவுக்கு அரசியல் என்ன உங்களுக்கு பிரஷர்? இது ஒரு நியாயமான மக்களுக்கே வர கேள்வியா இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா அங்க வந்து ரசிகர்களும் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களா தான் எல்லாருமே தென்பட்டாங்க. அந்த அம்பேத்கரை இன்ன வரைக்கும் அம்பேத்கர் அவர்களை வழிபற்றக்கூடிய இன்னும் பெரிய பெரிய தலைவர்களும், இன்னும் சொல்லணும்னா ஒரு கட்சியே இருக்கு. அங்கிருந்து யாரையுமே ஒரு அழைப்புதல் போகலையோ, அந்த மிகப்பெரிய கேள்வியாவும் விமர்சனமாவே வருது. விஜய் அதை ஃபுல்லாவே கையில எடுத்துக்கிட்டாரோ இல்ல. இப்ப என்னன்னாங்க, அங்க வர்றது விஜய் சார் நம்பர் 1 கேட்டுங்க. முறையா வெளி ஃபங்க்ஷனுக்கு வராரு. சரி, அவருடைய படங்களுக்கு போவாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்ப்பு விஜய் சார் என்ன பேசுவாருன்னு ஒவ்வொரு வாட்டியும் எதிர்பார்க்கிறோம். அப்போ நேத்து வந்து அவருன்னும் போது அவருடைய ஆட்கள் அவர் என்ன பேச போறாருதான் ஹைலைட். இப்போ ஒருவேளை திரு திருமாவளவன் வந்திருந்தாருன்னா அவங்க ஆளுங்க ஒரு 50% வந்திருப்பாங்க. இல்ல சார், ரஞ்சித் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ இல்ல அதை சார்ந்த நீங்க குழந்தைங்களெல்லாம் இதோட சேர்க்காதீங்க. நம்ம பெரிய அப்கிரேட் ட்ரேட் சென்டர் கிரேடே ஏறிடுச்சுங்க. நீங்க போய் குழந்தைங்களை சொல்லிட்டு இருக்கீங்க பா ரஞ்சித், குழந்தைங்க இதுங்களா? அதான் சார், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி இது போன்ற ஆட்கள் வந்திருந்தாங்கன்னா அம்பேத்கர் சார்பாக அம்பேத்கருக்காக பேசக்கூடியவர்கள். அது நீங்க தனியா பண்ணீங்க. நீங்க அம்பேத்கருக்காக தான் சார் நடக்குது. நீங்க தனியா பண்ணீங்கன்ற நான் எல்லாருக்கும் பொதுவானவர்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அழைப்புதல் போகலையோன்றத ஒரு கேள்வி எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இது விஜய் சார்ந்து, இது விஜய் சார் வராரு, முறையா வராரு. அதுக்கு ஒரு மரியாதை தர மாட்டீங்களா? கூட்டத்திலே வச்சிருக்கீங்களா? அவரு விஐபிமா. அவரு என்ன அம்பேத்கரை பேசுறாரு? நீங்க தான் பேசுறேன் கேட்டேனே. பா ரஞ்சித் என்ன பேசுறாரு எனக்கு தெரியும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவங்களை துடுக்கி விட்டாருன்னு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. அவர் படினாரு. அவங்களும் அதான் எங்க சொல்றாங்க? இன்ன வரைக்கும் கல்விதான் முக்கியம். எங்களுக்கான சமமான ஒரு சீன் சொல்லுங்க. எங்களுக்கான ஒரு சீன் சொல்லுங்க. கபாலில சொல்லுவீங்க. அதெல்லாம் கபாலியா இருக்கட்டும், ஆளாவா இருக்கட்டும். எங்க படின்னு சொன்னாங்க. எங்க படினாங்க? நான் திருப்பி அடிப்பேன், நான் கால் மேல கால் போடுவேன்டா. இதுக்கும் அப்படி நீங்க படிடான்றதுக்கு என்னங்க வித்தியாசம்? சரி, அவங்க கால் மேல கால் போடுவேன்னு சொல்றதுக்காக படிக்க வேணாம்லாம் யாரும் சொல்லல. இல்லங்க, படத்தோட கண்டென்ட் ஒருத்தன் படிச்சான் ஜெயிச்சான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஒரு படம் சொல்லுங்க. மெட்ராஸ். என்னது மெட்ராஸ்? மெட்ராஸ்ல அது இல்லை கண்டென்ட். மெட்ராஸ்ல செவுரு சும்மா நீங்க செவுருல யாரு வரையறதுன்றதான் படத்தோட கண்டென்ட். இறுதியா படிப்பு தான் முக்கியம், கல்விதான். இறுதிக்கு வருவீங்க. நாங்க துள்ளல்ல படம் பூரா நான் சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது இல்ல. உண்மை எடுத்த உடனே நீங்க கதையை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒருத்தன் படிச்சான், ஒரு பட்டியல் இனத்தில் என் சகோதரன் படிச்சு எந்திரிச்சான், அவனுக்கு பிரச்சனை வந்து அவன் அதை ஜெயிச்சு அவன் உலக லெவலுக்கு விஸ்வரூபம் எடுத்தானே எடுக்கதைய. விஜய் தான் முழுக்க அதை இது பண்ற. அப்ப விஜயே தனிப்பட்ட முறையில அந்த விழாவை நடத்திருக்கல. ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனம் நடத்துது, அதுல போய் நான் பங்கேற்கிறேன் அப்படின்னு இல்லாம அம்பேத்கருக்காக நான் பண்றேன்னு அவர் தனிப்பட்ட முறையில பண்ணியிருந்தாருன்னா அவரோட பங்கனா இருந்திருக்கலாம். அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பொதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே அவங்களுக்காகவே இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் அழைப்புதல் கொடுக்கலையோ அப்படின்றதா இங்க ஒரு விமர்சனமாவும், அதுதான் ஒரு குறை. இப்போ விஜய் எவ்வளவு நல்லது பொதுவாவே அதுதான் கேக்குறாங்க. பாருங்க, நீங்க பாருங்க, மக்களை ஆனந்தப்படுத்துவதில் ஆனந்த விகடன் 100 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது 40லயோ 50லயோ ஆரம்பிக்கப்பட்டது. 70-80 வருஷமா ஆனந்த விகடனுக்கு தெரியும் எதை செய்தால் மக்கள் அதை பார்த்து ஆனந்தப்படுவார்கள் என்று. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. விஜய் சார் முதல்ல வராரு, அவரை வந்து பெருமைப்படுத்துற ஒரு பங்கனா அரசியல் பேசுவாரு. ஆமா பேசுவாரு, வேணும்ல. வேற எதுக்கு திரு விஜய் சாரை கூப்பிடுறோம்? இன்னும் திருமாவளவன் வந்திருந்து விஜய் சார் வந்திருந்தாங்கன்னா நேற்று அல்லோல பட்டிருக்கோம், வேற நடந்திருக்கும். ஆனா திருமாவளவன் அவர்கள் அதை ஏன் தவிர்த்தாருன்னு எனக்கு தெரியல. இது நெருக்கடி கூட கிடையாது சார். சார் அவர்லாம் எல்லாத்தையும் பார்த்தவர் தானே சார். திருமாவளவன் எல்லா அரசியலையும் பார்த்துட்டு தான் நாங்க வந்து உட்காந்துருக்காரு, சும்மா வந்து உட்காந்துருக்காரு அவரு. அதனால இது அவருக்கு தெரியல, ஏன் வரலன்றது எனக்கு தெரியல. கரெக்டா எனக்கு வந்து டிஎம்கே நான் சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே அப்படிலாம் யாரையுமே பிரஷர் எல்லாம் கொடுக்க முடியாது சார். நீங்க ஆனா விஜயோட கால்குலேஷன்ல அந்த ஃபங்க்ஷன் வெற்றி, அவர் நினைச்சதை முடிச்சாண்ட வெற்றி. ஃபர்ஸ்ட் டே 1000 கோடி கலெக்ஷன் மாதிரி அது மினி மாநாட வெற்றிகரமா நடத்தி நல்லா பண்ணிட்டாரு, அருமையா பண்ணிட்டாரு, அருமையா பேசினாரு. கிடைத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அழகா ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து வந்தா எப்படி பேசுவாங்களோ
அது மாதிரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி பேசினாரு. Okay. அதனால இதுல நீங்க வந்து அவரை கூப்பிட்டுக்கலாம், இவரை ஏங்க கூப்பிட்ட தொல் திருமாவளவனே வரல, அதனால இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப ஏங்க அப்ப என்னங்க இது? அப்புறம் நீங்க அது அவமானப்படுத்துற மாதிரி தானே. ஓ நீங்க வரலங்க அதனால நாங்க வந்து யாரையுமே கூப்பிடலங்க, அது எப்படி இருக்கு? அதான இன்னும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்க வரலங்க அதனால நாங்க ஊரே கூப்பிட்டோம்னா அது தப்பு தானே. நீ அந்த ஆங்கிள் பாருங்க, தொல் திருமாவளவன் வந்திருந்தாருன்னா வேற யாருக்குமே அங்க இடம் கிடையாது. ஒன்லி திரு விஜய் அவர்கள், திரு தொல் திருமாவளவன். இது வந்து இந்தியா லெவல்ல கவனிக்கப்பட்டிருக்கும் சார். ஆனா அது எவ்வளவு தூரம் நேத்துலாம் கர்ஜனையா இருந்துச்சு, நானே சொல்லியிருந்தேன். ஆனா அவ்வளவு பேசினாலும் இந்த சினிமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்களே. விஜய் அவர்கள் ஒரு நடிகரா பார்த்தனாலதான் அவர் இன்னும் எப்பதான் அதுல இருந்து அவர் வெளியே கொண்டு வருவாங்க. ஏன் வெளியே வரணும்? நாங்க அப்படிதான் பேசுவோம். பவன் மரியா சார். ஆமாங்க, நாங்க வந்து கோல்டுங்க. பவன் எப்படின்னா அவர் வந்து பவன் கல்யாணி, இது கோல்டு கல்யாணி. இது சரி ஓகே, இப்படிதாங்க பேசணும். இதுதாங்க நாங்க ரசிக்கிறோம். நீங்க வந்துட்டு வணக்கம் நான் இப்ப வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா அப்படின்னா எடுபடாதுமா, காமெடி ஆயிடுமா. விஜயகாந்த் எப்படி பேசினாரு, எப்படிங்க பேசினாரு, சட்டத்தில் என்ன பண்ணாரு அப்படின்னாருல, அது வந்துருங்க. அது ஏன்னா ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சவங்க அதே மூட்ல இருப்பாங்க, ரசிகரும் அதே மூட்ல தான் பார்ப்பாங்க. பார்க்கும்போதே இப்போ பூவே உனக்காக காலகட்டத்தில் இருந்த திரு விஜய் அவர்கள் வேற சாஃப்டா போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒருவேளை அரசியலுக்கு வந்தா நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கும். இது கத்தி துப்பாக்கி எல்லாத்தையும் தெரின்னு வந்துட்டு தெரிக்க விட்டதாம ஆகணும். துப்பாக்கி முழங்கதான் வேணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? அதுல ஒரு பீஸ்ட் இருக்குன்றீங்க. எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாதான் அவர் ரசிகர்கள் குஷி ஆவாங்க. அப்பதான் அவன் இறங்கி வேலை செய்வான். நீங்க அப்படியே போயிட்டு அப்படியே சாப்பிட்டா, அவர் சாப்பிட்டாவே நடிக்க முடியலங்க படங்கள்ல. அவருக்கு அரசியல்ல சாப்பிட்டா வர முடியும். அதனால அவர் கரெக்டா பாடி லாங்குவேஜ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஒரு அரசியல் தலைவன், புதுமையை செய்ய வர தலைவன் எப்படி இருப்பாரோ அப்படியான பாடி லாங்குவேஜோட இருக்காரு அவர். அவங்க தொண்டர்களும் நேற்று பார்க்கும் பொழுது அவ்வளவு எழுச்சியாவும் அவ்வளவு துடிப்படவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுதான் இனி வெற்றி படிக்கட்டுக்கு இதெல்லாம் தான் முன்னுதாரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆனந்த விகடனுக்கு ஒரு ரெண்டு பெரிய பத்திரிகைகள் 2 நல்ல விஷயத்த பண்ணிருக்கு. ஒன்னு வந்து குமுதம் ஒரு சர்வே எடுத்திருக்கு. சர்வேல பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு குமுதம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஓகே. இன்னொன்னு ஆனந்த விகடன். இந்த 2 பத்திரிகை தான் பெரிய பத்திரிகை. அதுல ஆனந்த விகடன் இன்னைக்கு நேத்து பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஃபேண்டாஸ்டிக். ஒரு அருமையான ஒரு பாதையை போட்டு தந்திருக்கிறார் எங்க ஆனந்த விகடன். திரு சீனிவாசன் நினைக்கிறேன் அவரு. நல்ல பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா படிப்பு, அம்பேத்கர், இளைஞர்கள், ஒதுக்கப்பட்ட மக்களை முன்னாடி கொண்டு வர்றது, 4 அதுல கிளீனா சேர்ந்துருச்சு பாத்தீங்களா. அப்போ இதுதான் தி பெஸ்ட். அதாவது மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அட்டென்ட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் மக்களுக்கான ஃபங்க்ஷன்ல இறங்கி இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஃபங்க்ஷன்ல அவர் இறங்கினதுனால நிச்சயமா இது பெரிய மைலேஜ். அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாருன்னா செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டாரு. சரி, இப்ப தொடர்ந்து அவர் என்ன பண்ணாலும் எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்துகிட்டே இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினரா இல்லாத ஒரு உறுப்பினரா நீங்க நிறைய இடங்கள்ல வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நல்லவர்கள் வருவதற்கு பொறுப்போடு செயல்படும் உறுப்பினர், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஓகே, ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு குடிமகனா நீங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இன்னும் நிகழ்ச்சியில் நம்ம செந்திமரை உங்களை எடுப்பிறாங்க. நன்றி, வணக்கம்.